அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், முது பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த பலமே இந்நாளிலும் எனக்கு இருக்கிறது. யுத்தம் செய்வதற்கு ஓடியாடி திரிவதற்கு அப்போது எனக்கு இருந்த பலமே இப்போதும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை இப்பொழுது எனக்கு தாரும். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருமொழி நம்முடைய ஆரோக்கியத்தை மரணத்திலிருந்து காக்க வல்லவர் ஆண்டவர் என்பதை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த திருமறை பகுதியிலே இஸ்ரவேலை வழிநடத்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாடுகளை இந்த 13, 11, 12, 13, 14 அதிகாரங்கள் முழுவதும் இஸ்ரவேலர் எல்லா நாடுகளையும் போரிட்டு அவர்களை பிடித்து அவர்களை தன்னுடைய சொந்தமாக்கி கொள்ளுகிற அந்த அனுபவம். ஆனால் இவ்வளவு போராடி இப்பொழுதும் கூட கர்த்தர் சொன்னபடியே அவர்களுக்கு என்னை உயிரோடு காத்தார் என்று சொல்லும்படியான அந்த நம்பிக்கை 10வது வசனத்தில் 14:10 கர்த்தர் என்னை சொன்னபடி உயிரோடு காத்தார். இன்றைக்கு கர்த்தர் மேல் விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்கிற மனிதர்களுக்கு மரணம் என்பதே இல்லை. மரணத்திலே 2 வகையான மரணம் உண்டு. ஒன்று உடலை விட்டு உயிர் பிரியும் போது, இன்னொன்று மரணம் உடலிலே உயிர் இருக்கும்போது. உடலை விட்டு உயிர் பெறுவதில் உயிர் பிரியும் போது காப்பது இயேசுவுக்கு மிக சாதாரண ஒரு காரியம், காத்து கொள்வது, உயிரோடு எழுப்புவது. ஆனால் உடலிலே இருக்கும்போதே மரித்து போகிற அந்த மனமற்ற, மனம் திரும்பாத அந்த பொல்லாத வாழ்க்கை தான் மனிதனை மிக மிக கொடூரமான ஒரு சாவு என்று சொல்லி திருமறையிலே பார்க்கிறோம். ஆகவே அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளாக நாம் மாறுகிறோம். இங்கே இந்த மனிதர் யோசுவா மோசேயிடம் சொல்வதைப் போல, எனக்கு அவர் என்னில் இருந்த பலமே இந்நாளிலும் இருக்கிறது. இன்றைக்கு வயது ஆக ஆக நம்முடைய சரீரத்தினுடைய பலன், அணுக்களின் எண்ணிக்கை எல்லாம் குறைந்து போகும். அப்பொழுது நம்முடைய பலன்கள் குன்றி போகிறது, நம்முடைய நினைவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நினைவுகளும் சரி, நம்முடைய பலன்களும் சரி குறையாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வாராம். அதற்குத்தான் ஆதாரமாக இந்த வசனம். எனக்கு முன்னே இருந்த, என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த பலமே இந்நாளிலும் எனக்கு இருக்கிறது. யுத்தம் செய்வதற்கு நான் ஓடியாடி திரிவதற்கு எனக்கு அப்போது இருந்த பலம் இப்போதும் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய உடற்பலத்தால் உலகை ஆள வேண்டும், பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பலன் ஒன்றே. இன்றைக்கு நான் செய்த பாவங்கள் தான் எனக்கு இன்றைக்கு வியாதிகளாக, பலவீனங்களாக, ஒரு மயக்கமாக, மனமின்றி வாழ முடியாத, அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிற சிறு சிறு முட்களாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த முட்களைப் போல என்னை குத்தி கொண்டிருக்கிறது. நான் அமைதியாக, நிம்மதியாக, நோயற்ற முறையில் சரீரத்தில் வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் இருக்கவே முடியவில்லை என்று சொல்லி கதறுகிறோம். இங்கே அந்த யோசுவா சொன்னதைப் போல, எனக்கு கர்த்தர் என்னை அனுப்பின நாளிலே இருந்த பலன், கடவுள் என்னை தெரிந்து கொண்ட நாளிலே கொடுத்த அந்த வல்லமை, ஆவிக்குரிய வல்லமை, அந்த அபிஷேகம்,
என்னை தெரிந்து கொண்ட நாளில் கொடுத்த அந்த ஜெப ஆவி, அந்த அபிஷேகம், ஜெபம் எல்லாம் இன்றைக்கு அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வருகிற இடையூறுகளும் பிரச்சனைகளும் சமூக அழுத்தங்களும் என்னுடைய மனதை பாதிக்கும் பொழுது அந்த காரியங்களிலிருந்து விலகிவிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கடவுளிடத்தில் நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைய, உன்னுடைய பலன் கடவுள் உன்னை எப்பொழுது தெரிந்து கொண்டாரோ, திருமுழுக்கின் வழியாக, திடப்படுத்தல் வழியாக அன்னைக்கு இருந்த பலன், அன்னைக்கு இருந்த நம்பிக்கை, அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்றைக்கும் அப்படியே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உறுதியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு பயந்து வாழ இந்த நாளை ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட சிந்தையோடு ஒப்பு கொடுப்போம். ஆதியில் திருச்சபை மீது அன்பு கொண்ட ஆண்டவர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன்னையும் என்னையும் பார்த்து வேதனைப்படுகிற இயேசுவை இன்றைக்கு அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவோம். நம்முடைய வாழ்வை மாற்றினவர்களாக, மனம் திரும்பினவர்களாக இன்றைக்கு வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். செவிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய நாளில் எங்களுக்கு கொடுத்த அருமையான அழைப்புக்காக நன்றி. எங்களுடைய பலன் குறுகி போகவில்லை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வற்றி போகவில்லை. எப்பொழுதும் நீரூற்றாய் எங்களுக்குள்ளாக அது பொங்கிக் கொண்டு வருகிறது. ஊற்று தண்ணீரைப் போல பொங்கிக் கொண்டு வருகிறது. அபிஷேகம் பொங்குகிறது, ஜெப வாஞ்சை பொங்குகிறது. ஆண்டவரை பிரிந்திருக்காத ஆண்டவரை அந்த நாட்கள் எங்களிடத்தில் இல்லாதபடி ஆண்டவரை நெருங்கி சேரக்கூடிய ஆற்றல் எங்களுக்குள்ளாக பொங்குகிறது. உங்களுடைய கரம் எங்களுடைய திருச்சபை மீது கண்ணோக்கமாக இருக்கட்டும். ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதியில் நேசித்த அந்த ஏழை எளியவர்கள் மீது கரிசனை, அந்த ஜாதிய உணர்வற்ற ஒரு திருச்சபையின் அதிகாரம், நிர்வாகம் இன்றும் அதேபடி நடக்க உதவி செய்யும். பேராயர், செயலர், உறுப்பினர்கள், குருமார் அனைவரையும் காத்துக்கொள். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.